ரீல்ஸ் மூலியமா ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாவது திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதே ரீல்ஸ வச்சு ஆய்வு செஞ்சாங்க. அத விட ஒரு படி மேல போயி, அந்நிய முதலீடுகள அந்த ரீல்ஸ் மூலியமா ஈர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அமைச்சர்களே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பாவம் அடிமட்ட தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? எப்படி தெரியுமா இருப்பாங்க? எம்எல்ஏ ஆஃபீஸ்க்குள்ள போய் எம்எல்ஏ சீட்டுலயே மாறி மாறி உட்கார்ந்து பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் எடிட் பண்ணி போடுவாங்க. மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்லி அதை எடுத்து ரீல்ஸா போடுவாங்க. இந்த ரீல்ஸ் மோகம் எங்க போய் நிக்குது அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்கும் எல்லை மீறி போய் கடைசியில போலீஸையும் போலீஸ் ஸ்டேஷனையும் கூட விட்டு வைக்காத அளவுக்கு அதுக்குள்ள போய் அதிகாரிகள் கிட்ட பேசி அதை திரைப்படத்தோட பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணி போடக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கு. எல்லை மீறி போயிட்டு இருக்கு தாவேகா. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்துக்குள்ள இதுவரைக்கும் எல்லாரையும் விடையும் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்க எம்ஜிஆர் அவர்களை விடையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இப்போ வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதை ஜெயிச்சுமே எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தொங்கிட்டு இருந்த தாவேகாவுக்கு கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆட்சியிலுமே இருந்திருக்காங்க. இருந்தாலுமே இவங்களோட வெற்றிக்கு, அதாவது 108 இடங்கள்ல தாவேகா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்ஸ்டாகிராமும் அதுல போடக்கூடிய அந்த ரீல்ஸும் தான். ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே களத்துக்கு போய் மக்களோட மக்களா நின்று, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே நாள்ல 9 தொகுதியில கூட பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி மாங்க பிரச்சாரம் பண்ணி மக்களோட மக்களா பிரச்சாரம் பண்ணியுமே இந்த பக்கத்துல இன்னொருத்தர் கேஜிஎஃப் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு இருந்தாரு. அது யாருன்னா வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். துரதிருஷ்டவசமா அந்த ரீல்ஸ் வந்து அவருக்கு கையுமே கொடுத்துருச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இன்னைக்கு ஆட்சிக்கு அமைஞ்சதுக்கு அப்புறமாவும் எதிர்கட்சிகள் எல்லாமே ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு என்னதான் கேவலமா கலாச்சாரம் இன்னும் திருந்தவே இல்லை. இதுக்கு அமைச்சர்களுமே விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா எங்க போனாலும் எதை பார்த்தாலும் என்ன பேசினாலும் இவன் ஒரு முட்டு சந்துக்குள்ள மூத்திர சந்துக்குள்ள போனா கூட அப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்கு. அன்று இன்று முன்னாடி திமுக ஆட்சியில இப்போ தாவேகா ஆட்சியில வந்து 30 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாற்றம் முன்னேற்றம், ஏமாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களே மிஞ்சுற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ரீல்ஸா எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு, அதுவும் குறிப்பா விஜய் பட பிஜிஎம் தான் போடணும், இதை போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரீல்ஸா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு லட்டு எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சா, எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னு கேட்கறது கூட பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் போட்டு இவங்க வந்து ஆய்வு நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ். இவங்க நடத்தக்கூடிய அந்த ஆய்வை பார்த்துட்டு யாரு என்ன, எந்த நிர்வாகி, எந்த மாவட்டம், நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்களா, உள்ளூர்ல இருக்கீங்களா, எதுவுமே தெரியாது. ஒரு கோட்டை போட்டுட்டு உள்ள போய் ஹாஸ்பிட்டல் டீனையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆய்வு வந்து இப்போ முன்னேறி இருக்கு. ஏஐ பிக்சரா, இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் சாப்பிடுறாரு அப்படின்னா எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா விஜய் அண்ணா அவரு கையாலே எடுத்து அவரு கொண்டு வந்த சொத்தை எடுத்து சாப்பிடுறாரு, பாருங்க வீட்டுல சமைச்சு கொடுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொன்ன நிலைமையில இப்போ வந்து சாப்பாடு எப்படி வந்தது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ பிக்சரா, இல்ல அது வந்து உண்மையான புகைப்படமா, என்ன நடக்குது என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் எடுத்து ஒரு விஜயண்ணா படத்தோட ஒரு பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போட்டு இருக்குது. இந்த ரீல்ஸ் முகம் எங்க போய் நிக்குது அப்படின்னா, ஒரு அமைச்சரே ரீல்ஸ் மூலியமா அந்நிய முதலீடுகளை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அதை செஞ்சு வேற காட்டியிருக்காங்க ரீல்ஸ் போட்டு. இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்க. பொதுவா நம்ம ரீல்ஸ் பாக்குறவங்க யாரா இருப்பாங்க, சும்மா பிராக்டிக்கலா எளிமையாவே நம்ம பேசலாமே. ரீல்ஸ் பார்க்குறவங்க சும்மா இருக்கும்போது பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா எப்போவுமே சும்மா இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா கிடைக்கும் போது சும்மா அந்த ரீல்ஸ் டேப்பை வந்து ஸ்வைப் பண்ணுவாங்க. இப்படி எப்படி சுற்றி பார்த்தாலுமே சும்மா இருக்கும்போது தான் அந்த ரீல்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்நிய நாட்டு முதலீடுகளை கொடுக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் சும்மா இருப்பாங்களா? யாராச்சும் முதலீட்டாளர்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருந்து ரீல்ஸ் டேப்பை யாராச்சும் ஸ்வைப் பண்ணுவாங்களா? ஸோ ரீல்ஸ் டேப்பில் ஸ்வைப் பண்ணி அவங்க பார்த்து நமக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய லெவலுக்கு தான்
இன்ஸ்டாகிராம் மூலியமா தாவேக்காக்குள்ள இணையறாங்க. இன்ஸ்டாகிராம் மூலியமா இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மூலியமா அமைச்சர் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் நன்றி உணர்வு எந்த அளவு இருக்கு பாருங்களேன். ரீல்ஸ் மூலியமா முதலீடுகளை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரீல்ஸே போட்டாங்க, அவ்வளவுதான். அது போட்டதுல இருந்து இருக்கிறதும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய முதலீடுகளும் ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல போனா அமைச்சர் கூட ஆந்திராவை தான். ஒருவேளை எந்த பாசத்துல பண்றாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. அமைச்சர்களே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அடிமட்ட தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? பாவம், அவங்களே நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அமைச்சர்களே இவ்வளவு ரீல்ஸ் மோகத்துல இருக்கும்போது சரி நாமளே இப்போ ரீல்ஸ் போட்டோம் அப்படின்னா நாளைக்கு நாமளும் ஒரு அமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மோகத்துல அடிமட்ட தொண்டர்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? சரி நம்ம இப்போ ரீல்ஸ் போடுறோம், நாளைக்கு அமைச்சராக போறோம், இல்ல நாளைக்கு வந்து முதல் படி சட்டமன்ற உறுப்பினராக போறோம். சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே நம்ம அந்த சீட்ல உட்காரத்தானே போறோம், அதனால நம்ம வந்து ஃபியூச்சராகவே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம்னு புதுசா ஒரு சட்டமன்ற அலுவலகத்தை திறக்கிறாங்க. அதுக்குள்ள எம்எல்ஏ சீட் இருக்கு. எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் போய் உட்கார்றாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ போய் உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா வருங்கால எம்எல்ஏக்கள் எல்லாருமே, அதாவது ரீல் கிரியேட்டர், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வரிசையா வந்து அதில் உட்காந்து எந்திரிச்சு மாறி மாறி உட்காந்து எந்திரிச்சு பின்னாடி பேக்ரவுண்ட் பீஜம் வேற போட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா வருங்காலத்துக்கு உதவும். இதை விட ஒரு படி மேலே போய் மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ள போய் அந்த அதிகாரிகளுக்கு இவங்க வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தாவேகா நிர்வாகிகள் ஆலோசனை கொடுத்து அதை ஒரு ரீல்ஸா எடுத்து பார்த்தீங்களா நாங்கள் வந்து ஆலோசனை கொடுத்துட்டோம் அப்படின்னு. யார் என்னன்னே தெரியாம கோட் சூட்டை போட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க போய் ஒரு ஆய்வு, பார்க்குற இடத்துல எல்லாம் ஆய்வு யார் செய்யறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு தாவேக்கா துண்டு மட்டும். நான் வந்து தாவேக்கா நிர்வாகி, ஏதாவது குற்ற சம்பவங்கள் நடந்தா அங்கேயும் தாவேக்கா நிர்வாகி தான், எங்கேயாச்சும் ஆய்வுகள் நடந்தா அங்கேயும் தாவேக்கா நிர்வாகி தான். கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரிகள் இவங்க கிட்ட வந்து கேள்வி வாங்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் நீங்க கேள்வி கேட்க முன்னாடியே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க கேள்வி கேட்டோம்னா நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க, யார் என்னன்னே கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு மிரட்டலான ஒரு தோணில நம்ம தானே ஆட்சி அமைச்சிருக்கோம். அதாவது விஜய் ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அவர் தானே சொன்னாரு நீங்க ஒவ்வொருத்தரும் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ நான் தான் விஜய், நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மனநிலையில ஒவ்வொருத்தரா இறங்கிட்டாங்க ஆய்வு நடத்துறதுக்கு. ஆய்வு நடத்துறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்காக ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் மீறியாச்சு. இந்த எல்லை மீறி இப்போ எங்க போய் நிக்குது அப்படின்னா கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்லயே கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட பேசுறத சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு கான்சிக்வெண்டா பேசிட்டு இருந்தா கூட அதையும் எடுத்து வீடியோவா போட்டுருவாங்க போல. அந்த லெவல்ல இருக்கு இவங்களுடைய ரீல்ஸ் முகம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல இருக்கக்கூடிய பொங்கலூர் இந்த காவல் நிலையம், இந்த எல்லை பகுதிக்கு உள்ள வரக்கூடிய அந்த பகுதிகளில் புதுசா சிசிடிவி கேமராக்கள் பொருத்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே அங்க சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா காவல் நிலையத்துக்கும் உட்பட்ட அந்த எல்லைகளுக்குள்ள சிசிடிவி கேமராக்கள் முந்தைய ஆட்சியிலேயே பொருத்தப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் புதுசா மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலே நம்ம ஸ்டிக்கர் ஓட்டணும் இல்லையா, அதுக்காக இன்னும் சில கேமராக்கள் இல்லைன்னா இருக்கிற கேமராக்களே மறுபடியும் பொருத்தினாங்களா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கப்படல. கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டுச்சு. அந்த பொருத்தப்பட்ட கேமராக்களுக்கு திறப்பு விழா நடக்கும் இல்லையா, நான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட திறப்பு விழா தான் தள்ளி போகும். இந்த மாதிரியான ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய திறப்பு விழாக்களுக்கெல்லாம் உடனுடன் நடந்துரும். இந்த திறப்பு விழாவுக்கு அந்த பல்லடம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமாரும் மாவட்ட செயலாளர் சங்கரி இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் பல தாவேக்காவினர் எல்லாருமே கலந்துருக்காங்க. ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த காவல் அதிகாரிகள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது பேசிட்டு இருக்கிறத சொல்லி வச்சு வீடியோ எடுக்கிறாங்களா இல்ல சொல்லாம வீடியோ எடுக்கிறாங்களா, ரீல்ஸ் மோகத்தினால எடுத்து போடுறாங்களான்னு தெரியல. இவங்க காவல் அதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சினாரியோவை ரீல்ஸ் எடுத்து அதை வந்து தெரிப்படுத்தல. விஜயனா வந்து போலீஸா வேற இருப்பாங்க இல்லையா, சமீபத்துல கூட சுறா படம் பாத்தீங்களா, அதனால மீனவர்களை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. மாஸ்டர் படம் பாத்தீங்களா, அதுல வந்து குடிக்கிறவங்களை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி துப்பாக்கி படம் பாத்தீங்களா, துப்பாக்கி படத்துல வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் மாதிரி இருக்கக்கூடியவங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தீவிரவாதிகள் அப்படின்னாலே நாங்க வந்து இஸ்லாமியர்களை தான் குறிப்பிட்டு பேசுவோம். இஸ்லாமியர்கள் அதிகமா உண்ணக்கூடிய அந்த மாட்டுக்கறி அதை வந்து வெளி இடங்கள்ல வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணா கூட நாங்க அதை வந்து எதிர்த்து வந்து வாய் பேச மாட்டோம். இப்படி அண்ணன் வந்து எந்தெந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காரோ, கில்லி படத்துல வந்து ரொம்ப விளையாட்டி நடிச்சிருந்தாரு. அண்ணன் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக வேண்டியது, ஆனா என்ன முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதனால விளையாடுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உருப்படாம போறவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அண்ணன் வந்து எந்தெந்த படத்துல நடிச்சிருக்காரோ அந்த கேரக்டர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். இப்போ சமீபத்துல கூட ஒரு படத்துல விவசாயியா நடிச்சிருந்தாரு. அதனால விவசாயிகளை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் 50,000 ரூபாய்க்கு பயிர்கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு RBI ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் படி. ஏன்னா மகாராஷ்டிரா வந்து RBI ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாம் மதிக்காம 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுடைய விவகாரம். அவங்க வந்து விஜயண்ணா மாதிரி விவசாயியா நடிச்சாங்களா நடிக்கலையா அப்படிங்கிறது அது வந்து அந்த மாநில படங்கள் நான் பார்த்ததில்ல, அவங்களுக்கு தான் தெரியும்.
தெரியும். இப்படி அண்ணன் வந்து தெறி படத்துல காவல் அதிகாரியா நடிச்சிருந்தாரு அப்படிங்கிறதுக்காக அந்த தெறிப்பட பிஜிஎம் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த விவகாரங்களை ரீல்ஸா எடுத்து வெளியிடுறாங்க. இந்த ரீல்ஸ் மோகம் எங்க வந்து நிக்குது பாருங்க. ஆரம்பத்திலேயே வந்து ஆதிபூஷன் அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது நேபாளத்துல நடக்கக்கூடிய ஜென்சி புரட்சி மாதிரி தமிழகத்திலேயும் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை போட்டுட்டு வேற டெலிட் பண்ணியிருந்தாரு. சர்ச்சையாச்சு. ஆனா அதுக்குள்ள அதிகமான வியூஸ் போய் டெலிட் பண்ணாம இருந்தா கூட ஒரு லட்சம் வியூஸ் தான் போயிட்டு இருக்கும். டெலிட் பண்ணதுனால கோடிக்கணக்கில் அவர் சொல்ற மாதிரி வியூஸ் போயிடுச்சு. ஸோ அப்படி ஒரு புரட்சி ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து இன்ஸ்டாகிராமை பேன் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாக்களை பேன் பண்றாங்க. அதே மாதிரியான ஒரு திட்டத்தை இப்ப கையில எடுத்திருக்காரா. தமிழகத்துக்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சோஷியல் மீடியாவை அதை ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து எல்லை மீறி போக வச்சு அதுக்கப்புறமா அந்த சோஷியல் மீடியாவை பேன் பண்ணி அப்புறம் நேபாளத்தில் நடந்த மாதிரி ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் வந்து போயிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம்லாம் ஏற்படுது. ஏன்னா காவல் அதிகாரிகளே இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்களாமா. ஸோ அந்த லெவலில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த ரீல்ஸ் முகம் அப்படிங்கிறது. இது இன்னும் என்னென்ன செய்ய போகுது, எங்கே போய் முடிய போகுது, இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்க.